கார்த்தி மச்சான் மச்சான் அத்தை நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க, நான் இவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சக்தி அது அத்தை நான் இவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்ச நேரம் வெளியேறுங்க. சரிப்பா சக்தி. மச்சான் என்னடா மச்சான் நொச்சான்னுட்டு அத்தை கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? என்ன பேசிட்டு இருந்த? இல்ல மச்சான், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. பொறுமையா கேட்டு கிழிச்சதெல்லாம் போதும். அத்தை கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? மச்சான் கோபப்படாதடா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. எப்படிடா கோபப்படாம இருக்க முடியும்? எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்து நிக்கிறேன். மச்சான் அது எவ்வளவு நாளா நடக்குதுடா, எவ்வளவு நாளா இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எவ்வளவு நாளா இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு. மச்சான் நீ கோபப்படுற அளவுக்குலாம் ஒன்னும் இல்லடா மச்சான், கொஞ்சம் பொறுமையா இருடா. பொறுமையா இருந்து கழிச்சதெல்லாம் போதும். இப்ப நீ உன் வாயால நீயா சொல்றியா இல்ல நானா சொல்ல வைக்கட்டுமா? மச்சான் தயவு செஞ்சு என் மேல கோபப்படாதடா, என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமா மச்சான், நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். நானும் பிரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம்டா. என்னடா சொன்ன? என் தங்கச்சிய லவ் பண்றியா? துரோகி துரோகி, இப்படி என் கூடவே சுத்திட்டு எனக்கே துரோகம் பண்ணல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன்? துரோகி. மச்சான் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? துரோகின்னு இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதல மச்சான். துரோகிய துரோகின்னு சொல்லாம வேற எப்படிடா சொல்லுவாங்க? ஏண்டா எவ்வளவு தைரியம் எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சிய லவ் பண்ணுவேன்? உனக்கு என் தங்கச்சி கேக்குதா? மச்சான் நான் பண்ணது தப்புதான்டா, தப்புதான். அதுக்குன்னு துரோகின்ட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத மச்சான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்கு என் மேல கோபம் இருந்தா 4 அடி கூட அடிச்சிடறா. ஆனா தயவு செஞ்சு துரோகின்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதடா. இவ்வளவு நாளா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல, என் கூடவே சுத்திட்டு என் தங்கச்சியே லவ் பண்ணிக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்திருக்க. நானும் உன்ன முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்திருக்கேன். ச்சே, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. எப்படிடா எப்படிடா உன்னால இவ்வளவு கேவலமான செயலை செய்ய முடிஞ்சது? இந்த காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சியாடா? மச்சான் மச்சான் நான் பண்ணது தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிருடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா என்ன? மச்சான் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது மச்சான். என்னது தெரியாம பண்ணியா? தெரியாம பண்றதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? துரோகி துரோகி. இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சுடா. இதுக்கப்புறம் நீ என்ன பாக்குறதோ என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத. மச்சான் மச்சான் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத மச்சான். ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுறேன்? இந்த மாதிரி சொல்லாத மச்சான். நான் பண்ணது தப்புதான்டா. ஆனா என்னால உன்னை பார்க்காமலும் உன்கிட்ட பேசாமலும் என்னால இருக்க முடியாது மச்சான். அந்த மாதிரி சொல்லாத மச்சான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்கு ஏன் தங்கச்சி கேட்கறது இல்ல? என் மூஞ்சிலையே முழிக்காத மச்சான். மச்சான் என்ன மன்னிச்சிடுறா, இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காதுடா. எனக்கு எல்லாரையும் விட நீ தான்டா முக்கியம். நீ என்கிட்ட பேசாம போனா என்னால இருக்க முடியாது மச்சான். நான் ஏதோ கிறுக்குத்தனமா தப்பு பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ண மாட்டேன்டா. இதுக்கப்புறம் பிரியாவை பார்க்கறதோ பேசுறதோ எதுவுமே வச்சுக்க மாட்டேன்டா. எனக்கு நீ மட்டும் போதும் மச்சான். தயவு செஞ்சு என்கிட்ட பேச மாட்டேன்ல சொல்லாத மச்சான். என்னால முடியாது மச்சான், என்னால முடியாது மச்சான். சத்தியமா சொல்றேன் மச்சான், இதுக்கப்புறம் நான் பிரியாவை பாக்குறதோ பேசுறதோ எதுவுமே பண்ண மாட்டேன்டா. ப்ளீஸ் மச்சான் என்ன நம்பு மச்சான். ஏதோ ஒரு டைம் கிறுக்குத்தனமா தப்பு பண்ணிட்டேன், என்ன நம்பு மச்சான். இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்டா. என்ன சொன்ன? இதுக்கப்புறம் நீ பிரியாவை பார்க்கவோ பேசவோ மாட்டேன் அப்படிதானே? ஆமா மச்சான், ஆமா. சத்தியமா நான் இதுக்கப்புறம் பிரியாவை பார்க்கவோ பேசவோ மாட்டேன் மச்சான். எனக்கு நீ தாண்டா முக்கியம், நீ மட்டும் தாண்டா எனக்கு முக்கியம். அப்போ உனக்கு பிரியா வேண்டாமா? வேண்டாம் மச்சான், எனக்கு யாருமே வேண்டாம். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத மச்சான். என் மூஞ்சா முழிக்காதன்னு மட்டும் சொல்லாத மச்சான். உன்னால பார்க்காம என்னால இருக்க முடியாது மச்சான். சீ, போயும் போயும் உன்னையா என் தங்கச்சி லவ் பண்ணிட்டு இருக்கா? இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்க. உன்ன போய் லவ் பண்றா பாரு, அவளை சொல்லணும் மச்சான். சீ, வாய மூடு. நீ கேட்ட கேடுக்கு உனக்கு லவ் வேற கேக்குது என்ன? லவ் பண்ணா லவ் பண்ற பொண்ணுக்காக தைரியமா நிக்கணும். நான் அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன், அவளைதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தைரியமா நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அண்ணங்காரன் சட்டையை பிடிச்ச உடனே இப்படி குழந்தை அழுதாப்புல அழுதுட்டு இப்படி கிடுகிடு நடுங்கிட்டு இருக்க. உன்னை போய் லவ் பண்ணா பத்தியா அவளை சொல்லணும்.
மச்சான், நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியல. ஆமா, உனக்கு எப்படி புரியும்? அதான் நீ தான் சரியான மாங்காய் மலையனாச்சே. ஏன்டா வெக்கமா இல்ல? இப்படி சட்டைய புடிச்ச உடனே பிரியா எனக்கு வேண்டாம், அவகிட்ட நான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு இப்படி அழுது நடுங்கிட்டு இருக்க. ச்சீ, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீலாம் ஆம்பளையாடா? ஏன்? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாக்குறதுக்கு ஆம்பளை புள்ள மாதிரி தான் இருக்கு. ஆனா தைரியம் கொஞ்சம் கூட இல்லையே. இப்படி பயந்து அழுதுட்டு இருக்க. ச்சீ, முதல்ல கண்ணை தட. நீதான் என் மூஞ்சிலேயே முழிக்காத, உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னல. சொன்னா உடனே அழுதுருவியா என்ன? அடிச்சி கண்ணத்தோட பாக்கி அசிங்கமா இருக்கு. ஆஹா, நீ சரிப்பட்டு வரமாட்ட. பேசாம என் தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்திர வேண்டியதுதான். நீ எல்லாம் சரிப்பட்டே வரமாட்ட. மச்சான், சாரிடா. என் மேல உனக்கு கோபம் எதுவும் இல்லையே. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும் தான். சொல்லாம இருந்தது என் தப்பு தான்டா. ஆமா, அப்படியே சொல்லி கிழிச்சிட்ட பாரு. மச்சான், சாரிடா. அடச்சி, வாய மூடு. நானும் இப்ப சொல்லுவேன் அப்ப சொல்லுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சார் தான் சொல்ற மாதிரியே இல்லையே. ஓ, யாருக்கும் தெரியாம லவ் பண்றீங்களோ? மச்சான், அப்ப அப்ப உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? ஆமா, இவிய பண்ற ரகசிய லவ் நாங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கோம் பாரு. டேய், அவ்வளவு வரும் ஒரே வீட்ல இருக்கோம். இத கூடயே கண்டுபிடிக்காம இருப்பேன். எனக்கு அப்பவே தெரியும். சரி, நீ எப்பதான் உன் வாயால சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ சொல்ற மாதிரி இல்ல. அதான் சும்மா அரட்டின, அதுக்குள்ள இப்படி பயந்து நடிக்க அழுதுட்டு இருக்க. முதல்ல கண்ணை தொடடா. மச்சான், சாரிடா. என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லைல்ல? சீ, ஏன்டா சாரியா சொல்லி சாவடிக்கிற? கோவமா? கோவம்லாம் ஏகப்பட்ட கோவம் இருக்கு. மச்சான், ஏய், முதல்ல அழுது தொலையாதடா. ஏன்டா இப்படி அழுது அழுது சாவடிக்கிற? ஆஹா, நீ சரிப்பட்டு வரமாட்ட. பேசாம பிரியாக்கு வேற மாப்பிள்ள பாத்திர வேண்டியதுதான். மச்சான், என்ன மச்சான் மச்சான்னு இழுத்துட்டு இருக்க? நீ தானே பிரியாவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும்னு சொன்ன. அப்புறமா என்ன, வேற மாப்பிள்ள பாத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் கூட நம்ம தங்கச்சிக்கு ஏத்த பையன் கரெக்டா இருப்பான்னு நினைச்சேன். தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நீ சரியான பயந்தாங்கொழியெல்லாம் இருக்க. மச்சான், நான் உண்மையாவே பயந்துட்டேன் தெரியுமா? சரிடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படிலாம் பேசினேன். அப்ப உண்மையாவே உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லைல்ல? அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல. சொல்ல போனா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா என் தங்கச்சிக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்குமா? மச்சான், தேங்க்ஸ்டா. அடச்சி, அப்பத்துல இருந்து பைத்தியக்கார மாதிரியே பேசிட்டு இருக்க. ஆ, என்னடா சாரி தேங்க்ஸ்னு? சி, கேட்கவே நல்லால. மச்சான், ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைச்சேன்டா என் தங்கச்சிக்கு ஏத்த பையன் நீதான்னு. ஆனா இப்ப என்னமோ சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா? என்ன ஏன்டா நோண்டான்ட்டு? நான் வந்து சட்டையை பிடிச்ச உடனே அப்படியே அழுது நடுங்கிட்டு, உன் தங்கச்சியும் வேண்டாம், உன் தங்கச்சியை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், அப்படியே அழுது நடுங்கினேன். உனக்கெல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தர முடியாதுடா. நாளை பின்ன ஏதாச்சும் பிரச்சனைனா கடைசியில இப்படிதானே என் தங்கச்சி வேண்டான்னு சொல்லுவேன். இல்ல மச்சான், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னது, அப்படிலாம் சொல்ல மாட்டியா? இப்பதானடா என்கிட்ட சொன்னேன். நான் சட்டையை பிடிச்சதுக்கே இந்த மாதிரி பேசுற. என்ன அவனுங்க ரெண்டு பேரும் இருக்கானுங்க. தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா கைய காலெல்லாம் உடைக்கதான் செய்வானுங்க. தோலை கூட உரிப்பானுங்க. அப்ப அப்படியே பயந்து ஓடிடுவா போல. டேய், என்னது கைய கால உடைப்பானுங்களா? டேய், அவங்க கிட்ட அடி வாங்குற அளவுக்குலாம் என் உடம்புல தெம்பு இல்ல மச்சான். அப்ப பிரியா வேண்டாமா? வேணும் மச்சான். அப்ப அடி வாங்குடா. உன் லவ்வுக்காக நீ தான் அடி வாங்கணும். ஏதோ நான் ஏதோ பார்த்து போனா போதுன்னு விட்டுட்டேன். அதுக்காக அவனுங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியே இருப்பானுங்கலாம் சொல்ல முடியாது. தோலை உரி உரின்னு உரிச்சுருவானுங்க. காதலுக்காக அடி வாங்கு. குடும்பமா சேர்ந்து என்ன கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. இதெல்லாம் நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். 3 பேர் இருக்கானுங்க, வச்சு செய்யுன்னு செஞ்சிருவானுங்கன்னு. அதெல்லாம் யோசிக்காம இப்ப யோசிச்சா என்ன சார் அர்த்தம்? டேய் மச்சான், உண்மையாவே எனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் என் தங்கச்சிக்கு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். உண்மையாவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. கவலைப்படாத, வீட்டில் நான் பேசுறேன், சரியா? எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்டா மச்சான். ஐய, தேங்க்ஸ் சாரின்னு சொல்லி சாப்பிடிக்கிறானே. நீ திடீர்னு என்கிட்ட கோவமா பேசுறதும் நான் உண்மையாவே பயந்துட்டேன் மச்சான். ரொம்ப கஷ்டமா இருந்துடா. துரோகின்னு வேற சொன்னியா, என்னால அதை தாங்கிக்கவே முடியல மச்சான். சரி விடு மச்சான், இதை விட அசிங்கமாலாம் நான் உன்ன பேசியிருக்கேன். அப்பெல்லாம் கண் கலங்காம இருந்த நீ இப்ப மட்டும் ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு. என் நட்புடா. மண்ணாங்கட்டி, இதெல்லாம் என் தொங்காச்சிய லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். போடா போ. நீ நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டடா, துரோகம் பண்ணிட்ட. டேய், திரும்பவும் ஆரம்பிக்காதடா, என்னால முடியல.
சரி சரி. சரி வா. எனக்கு ட்ரீட் வை. எதுக்கு? எதுக்கா? அதான் உன் லவ்வுக்கு உன் ஆளோட அண்ணன் ஒத்துக்கிட்டான்ல, அதுக்கு தான் ட்ரீட் வை. அட பாவி, இதுக்கு நீ டைரக்டாவே ஏதாச்சும் வாங்கித்தான்னு கேட்டிருக்கலாம். சரி சரி வாடா. அழுது அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. முகரக்கட்டையெல்லாம் துடைச்சிட்டு கழுவிட்டு பவுடர் ஏதாவது பூசிட்டு வா, அதுக்கப்புறம் போலாம். கிருஷ்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். செல்லக்குட்டி, எத்தனை வேணாலும் கேளு, கொடுக்க நான் ரெடி தான். ஐயோ போங்க கிருஷ்ணா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது இல்லை, நான் வேற ஒன்றை பற்றி பேசிட்டு இருக்கேன். சரி சரி சொல்லு மேடம், அப்படி என்ன கேட்கணும்? கிருஷ்ணா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்குமா இல்லை பொம்பளை பிள்ளை பிடிக்குமா? ரியா செல்லம், எனக்கு ஒன்றை தாண்டி பிடிக்கும். ஐயோ, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வேற எதுவும் தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். சரி சரி தேவையில்லாம பேசல. சரி கேளு. அதான் கிருஷ்ணா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்லை பெண் குழந்தை பிடிக்குமா? ரியா, எனக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். ஐயோ பைத்தியம் பைத்தியம். ஆக மொத்தம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, அப்படிதானே? ரியா செல்லம், அதான் நான் சொல்லிட்டேன்ல, குழந்தைங்கனாலே பிடிக்கும்னு. அப்புறமா என்ன? ஆனா எல்லாரையும் விட எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதானே, இப்படி பேசி பேசி ஏமாத்துங்க, நல்லா நடிப்பீங்க அப்படியே. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க கிருஷ்ணா, சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. ஆண் குழந்தை பிடிக்குமா பெண் குழந்தை பிடிக்குமா? ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். ரெண்டுமே பிடிக்கும், எல்லா குழந்தையும் பிடிக்கும் அப்படிலாம் பேசக்கூடாது. ரியா செல்லம், எனக்கு எந்த குழந்தைனாலும் ஓகே தான். ஆனா குழந்தை ஒன்ன மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். ஏன் ஏன் அப்படி? ஏன் என்ன மாதிரி இருக்கணும்? அதெல்லாம் அப்படிதான். அது என்ன மாதிரிலாம் ஒன்றும் இருக்க வேண்டாம். என்ன மாதிரி நான் மட்டும் இருந்தால் போதும். ஆமால, அதுவும் கரெக்டு தான். உன்ன மாதிரி ஏன் இருக்கணும்? பேசாம என்ன மாதிரி புத்திசாலியாவே இருக்கட்டும். அப்ப எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? அடியே, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? அதானே, பொண்டாட்டி புத்தி ஆரம்பிச்சிட்டாளா? ஐயோ, என்ன என்னதுக்கெல்லாம் வச்சு சண்டை போட போறாளோ தெரியல. இல்ல, நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க புத்திசாலி, அதனால உங்களை மாதிரி குழந்தை வேணுமா? அப்ப நான் என்ன மக்கா? ஆமா, நீ மக்கு பொண்டாட்டி தானே? கிருஷ்ணா, நீங்க தான் பெரிய மடச்சாம்பிராணி. அடியே, ஏன்டி சும்மா சும்மா எதையாச்சும் வச்சு சண்டை போட்டே இருக்க? நீ தானே உன்ன மாதிரி குழந்தைலாம் வேண்டாம், என்ன மாதிரி நான் மட்டும் இருந்தா போதும்னு சொன்னேன். அப்புறமா என்ன? அது அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? உன்ன மாதிரி தான் குழந்தைங்க இருக்கணும், அது இதுன்னு அப்படி ஏதாச்சும் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு ஆமா உன்ன மாதிரி இருந்தா சரி வராது, நீ தான் சரியான மக்கு, நான் தான் புத்திசாலி, அதனால என்ன மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா எப்படிடி? நான் எப்படி பேசினாலும் நீ அந்த சைடு லாக் பண்ணி சண்டை எடுத்துட்டே இருக்க. அது எப்படிடி? இந்த பொண்டாட்டிங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னது பொண்டாட்டிங்களா? ஆமா, உங்களுக்கு அப்படி எத்தனை பொண்டாட்டி இருக்கு? இந்தா ஆரம்பிச்சிட்டால, இன்னைக்கு சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானே? நான் எங்க சண்டை போடுறேன் கிருஷ்ணா? நீங்க தான் இந்த பொண்டாட்டிங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படிங்கிறீங்க. பொண்டாட்டிங்களுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதான் உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்காங்கன்னு கேட்டேன். எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நீங்க இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப லேட்டா வரீங்க, காலையில வேற சீக்கிரமா கிளம்பி போயிடுறீங்க. சொல்லுங்க, எவ வீட்டுக்கு போறீங்க? என்னது எவ வீட்டுக்கு போறேனா? அடியே, உன்னை விட்டா என்னெல்லாம் எவடி பாப்பா? ஆமால, அதுவும் கரெக்ட் தான், லாஜிக் கரெக்ட் தான். இருந்தாலும் எங்கேயோ இடிக்கிற. அதானே, நீ போதும்டி. என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நீ மட்டும் போதும். நான் எதுக்கு அசிங்கப்படுத்த போறேன்? நீங்க தான் சொன்னீங்க என்ன விட்டா உங்களை வேற எவ்வளவு பார்க்க மாட்டான்னு. எனக்கு அது கரெக்ட்னு தான் தோணுது. அடியே, ரொம்ப பேசுற. இந்த பேசுற வாயை கடிச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் 2 நாளா வாயே பேச முடியாது, வீங்கி போய் தான் இருக்கும் பாத்துக்க. கிருஷ்ணா, எனக்கு மட்டும் பல்லுலையே என்ன? நானும் உங்க வாயை கடிப்பேன். எங்க எங்க கடி பார்க்கலாம்? நீங்க எதுக்கு பிளான் போட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. விடுங்க முதல்ல, எனக்கு வேலை இருக்கு. அதானே, உன்ன எனக்கு வேலை இருக்கு, கிச்சன்ல வேலை இருக்கு, அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்குன்னு அப்படியே எஸ்கேப் ஆகுறது. அதெல்லாம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எங்க உனக்கு தான் பல்லு இருக்குல்ல, கடி பார்க்கலாம். ஐயோ, நீங்க இருக்கீங்களே. நான் சும்மா தான் சொன்னேன், அதுக்குள்ள நீங்க ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. சரி, அதை விடு. உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா? எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்குமா? ஏதாச்சும் ரீசன் இருக்கா என்ன? ஆமா, பொம்பளை பிள்ளை பிறந்தா உங்க கூட வந்து ஒட்டிக்கும். அப்புறம் நான் தனியா தானே இருக்கணும். இதே ஆம்பளை பிள்ளையா இருந்தா என் கூடவே இருக்கும்ல, அதனாலதான். ஓ அப்படியா? சரி, அப்ப ஏற்பாடு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீ, போங்க கிருஷ்ணா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னடி, நீ தானே ஆம்பளை பிள்ளை பிடிக்கும்னு சொன்ன, அதான் உனக்கு வேணும்ல. நீங்க சுத்தி சுத்தி எதுக்கு பிளான் போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல விடுங்க. தயிர் சாதம், உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா வேண்டாமா? வேணும் தான். அப்புறமா என்ன? அது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு.
எப்போ பார்த்தாலும் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன். அப்படி என்னதான் வேலை இருக்கும் எனக்கும் தெரியல. எப்படியும் வெளியே போயிட்டு வெட்டியா கதை விட்டுட்டு இருப்ப. அதுக்கு நீ என் கூடவே இருக்கலாம்ல. கிருஷ்ணா, நீங்க உத வாங்க போறீங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்களும் ஆஃபீஸ் ஃபுல்லா ஆஃபீஸே தானே கட்டி அழுதுட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஒழுங்கா ஆஃபீஸ்லாம் போறதில்ல போல, எந்நேரமும் வீட்லயே தான் கிடக்குறீங்க. அது ஆஃபீஸ் போனாலும் ஒரே ஞாபகமாவே இருக்கு. சரியா வேலை பார்க்க முடியல. அதான் பேசாம வீட்லயே இருந்துடலான்னு பிளான் பண்ணிட்டேன். அட பாவி. உண்மையதான் சொல்றேன் செல்லம். வீட்லயே இருந்து வேலை பார்த்தா உன்னையும் பார்த்துட்டே இருந்த மாதிரி இருக்கும்ல. அப்படியே நடிச்சு தள்ளாதீங்க. சரி சரி, நம்ம ஏற்பாடு பண்ணலாமா? ஐயோ விடுங்க கிருஷ்ணா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போங்க. சரி சரி, ரொம்ப வைக்கப்படாத. எதுவா இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். சீ, போங்க கிருஷ்ணா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா பேசுவா. இப்பெல்லாம் மூஞ்சி கொடுத்து ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிறா. பெட்ல வந்து படுத்து தூங்குவான்னு பார்த்தா கீழே படுத்து நேற்று ஃபுல்லா தூங்கிட்டா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை என் மேல கோவமா இருக்காளோ? அப்படியே கோவமா இருந்தாலும் எதுக்கு கோவமா இருக்கான்னு புரியாம என் மண்டையே வெடிச்சிடும் போல. ஏன்டி இப்படி பண்ற? நீ என்கிட்ட சரியா பேசாம இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது வெண்ணிலா. ஒருவேளை வெண்ணிலாக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையோ? அவகிட்ட நான் அடிக்கடி அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு நினைக்கிறாளோ? என்னன்னு ஒண்ணுமே புரியல. எவ்வளவுதான் கேட்டாலும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. இவளுக்கு உண்மையாவே என்ன பிடிக்குமா இல்லையா? எனக்கே ஒண்ணுமே புரியல. அச்சோ, இத மறந்தே போயிட்டேன். இவ வேற நான் கட்டின தாலியை கழுத்துல போட்டிருக்காளா இல்லையா? அன்னைக்கு கேட்டதுக்கு தாலியெல்லாம் போடவே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன்னு சொன்னா, இவ போட்டிருக்காளா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமே. எல்லாம் என்னால வந்த வேண. முதல்லயே மூடிக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். நெத்தியில பொட்டு வைக்காத, வெட்டி போடணும்னு அவசியம் இல்லை, தாலி போடணும்னு அவசியம் இல்லைன்னு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டேன். அதான் இவ கோவத்தில் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டாலோ. முதல்ல மெட்டி போடல கன்ஃபார்ம். பொட்டும் வைக்க மாட்டேங்கிறா. தாலியாச்சும் போட்டிருக்காளா இல்லையான்னு தெரியலையே. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். கடவுளே, எப்படியாச்சும் இவ தாலியை போட்டிருக்கணும். தாலி மட்டும் கழுத்துல இல்லைன்னா அவ்வளவுதான், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். எப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இவ தாலி போட்டிருக்காளா இல்லையான்னு. இன்கேஸ் தாலியை கலட்டி வச்சிருந்தா கூட திரும்ப நம்மளே எடுத்து கட்டி விட வேண்டியதுதான். உண்மையாவே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது வெண்ணிலா. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வெண்ணிலா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தேவையில்லாம நம்ம ரெண்டு பேருக்கும் மனசுதாம ஏற்படும். ஏன்னா ஆல்ரெடி நக்கு இருக்கு தரமா கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் என்ன பண்றதுனே தெரியல. உங்ககிட்ட எந்த உரிமையும் என்னால கெடுக்க முடியல. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்ங்கிறது என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படியாச்சும் எனக்கு கிடைச்சா எனக்கு அதுவே போதும் வெண்ணிலா. வந்துட்டா. எப்படியாச்சும் எனக்கு தாலி கழுத்துல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா, இவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காரு? சரி, அவர் எப்படி நின்னா நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வெண்ணிலா, சொல்லுங்க. இப்ப எதுக்கு இவர் இவ்வளோ பக்கத்துல வந்து நிற்கிறாரு? வெண்ணிலா, அது எனக்கு பசிக்குது. பசிக்குதா? சரி, கிச்சன்ல எல்லாம் ரெடியா தான் இருக்கு. எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன், நீங்க போய் சாப்பிடுங்க. சரி வா வெண்ணிலா, போய் சாப்பிடலாம். நான் வரல. உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்களே போய் சாப்பிடுங்க, எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். என்ன வெண்ணிலா, எப்பவும் வீட்டுல இருக்க டைம்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். இப்ப மட்டும் என்ன போக சொல்ற? நீயும் வா. இல்ல, அது நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். என்னது, ஆல்ரெடி சாப்பிட்டுட்டியா? என்ன கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பேன்ல. இது என்ன கேள்வி? எனக்கு பசிச்சது, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு பசிச்சதுன்னா போய் நீங்களும் சாப்பிடுங்க. அதான் டேபிள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல, அப்புறமா என்ன? இதுக்கு மேல ஏதாச்சும் கேட்டேன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவா. சரி, நம்ம தாலி இருக்குதானே தேடுற வேலையை பார்ப்போம். போங்க, போய் சாப்பிடுங்க. அது போறதுக்கு முன்னாடி வேற வேலை இருக்கு. என்ன ஒண்ணுமே தெரியல. என்னது, ஒண்ணுமே தெரியலையா? ஆமா வெண்ணிலா, ஒண்ணுமே சரியா தெரிய மாட்டேங்குது. நானும் கண்ணை உருட்டி உருட்டி தான் பாக்குறேன், ஒன்னும் தெரிய மாட்டேங்குதே. சூர்யா மாமா, எங்க பாத்துட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, அது என்ன சூர்யா மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடியே, இங்கே சோடா புட்டி. ஜி, தப்பா யோசிக்காதடி. நான் தப்பாலாம் எதுவும் பார்க்கல. நான் வேற ஒண்ணு இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஐயோ, நீங்க பேசுறத கேக்குறதுக்கே காது கூசுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி நீ தான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிறேன். நான் அது வேற ஒண்ணுதான் பார்த்தேன்.
ஐயோ வெண்ணிலா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது அது அன்னைக்கு நீ தாலி போடலன்னு சொன்னியா, அதான் கழுத்துல தாலி இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். மத்தபடி நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சத்தியமா அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் இல்லடி. நான் தாலி போட்டுக்கிறேன் இல்ல போடல, அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல வெண்ணிலா, சும்மா சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் கேக்குறேன், அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். அதான் பார்த்தேன், ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. அதுக்குள்ள நீ ஏதோ தப்பு தப்பா நினைச்சிட்ட. போங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, போய் சாப்பிடுங்க. மொத்த விட்டுட்டு தேவையில்லாத வேலைலாம் பாக்குறது, பண்றது பூராவுமே தேவையில்லாத வேலை தான். என்னடி இப்படிலாம் திட்டுற? வேற திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? போங்க, போய் சாப்பிடுங்க. சரி சரி, கோவப்படாத, நான் கிளம்புறேன். இவர் இருக்காரே, இவர் பண்றது பூரா தேவையில்லாத வேலை தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்ணாத மாதிரி நிக்கிறத பாரு.